பிரதமர் மோடி தனது மாண்பை இழந்துவிடக் கூடாது. தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமர் மோடி கவனம் செலுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் பேசியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். வடமாநிலத்தவர்களை அவமதித்தது பிரதமர் மோடி அல்ல, தமிழ்நாட்டில் சில திராவிட தலைவர்கள்தான். அவர்கள் பான்பராக் போன்ற சொற்களை பயன்படுத்தி வடமாநில மக்களை சிறுமைப்படுத்தினர். அதைத்தான் பிரதமர் தனது பேச்சில் எடுத்துரைத்தார். மோடியின் உரையை தவறாக விளக்கி திமுக தலைவர்கள் அரசியல் லாபம் அடைய முயற்சிக்கின்றனர். அண்ணாமலை பரபரப்பு பேச்சு. பதவி என்பது வெங்காயம் மாதிரிதான், உரிக்க உரிக்க அதில் ஒண்ணுமே இருக்காது. எனக்கு பதவி மேலெல்லாம் ஆசை இல்லை. தேவையானது என்னவென்றால் தமிழகத்தில் நேர்மையான அரசியல். பதவி குறித்த கேள்விக்கு அண்ணாமலை கொடுத்த நச் பதில். பீகார் மக்களை கீழ்த்தரமாக பாகுபாட்டுடன் பேசுவது திமுகவினர் என்றுதான் பிரதமர் சொன்னார், தமிழர் என்று சொல்லவில்லை. திமுகவில் இருக்கும் பாதி பேர் தமிழர்களே அல்ல. வேண்டுமென்றால் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பச்சை தமிழர் எத்தனை பேர் என்று கணக்கெடுத்து பாருங்கள். முதல்வர் ஸ்டாலினை சரமாரியாக விளாசினார் தமிழிசை சவுந்தரராஜன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. திமுகவை மிரட்டவே அமலாக்கத்துறை இதுபோன்று செய்கிறது. அமலாக்கத்துறையின் கடிதம் அடிப்படையில் தமிழக போலீசார் ஆவணங்களை ஆய்வு செய்வார்கள். விசாரணையில் நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிப்போம். நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த நேரடி நியமனம் குறித்து அமைச்சர் KN நேரு விளக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் விசாரணையில் களமிறங்கியது CBI. 41 பேர் உயிரிழந்த வேலுசாமிபுரத்தில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக CBI விசாரணை. வேலுசாமிபுரத்தில் சாலைகள் மூடப்பட்டு போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டதோடு கடைகளும் அடைப்பு. மின்னணு சாதனங்களை கொண்டு 50க்கும் மேற்பட்ட இடங்களில் டிஜிட்டல் 3D சர்வே செய்தது CBI. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் அதிரடி நீக்கம். நேற்று பசும்பொன்னில் O.பன்னீர்செல்வம், TTV தினகரன், சசிகலா ஆகியோரை சந்தித்த நிலையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம். எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு அறிவிப்பு.